இந்த பில்லுல நான் 50 வருஷமா இருக்கிறேங்க. இப்போ இது ஒரு ஏக்கராவுக்கு 10 கிலோ கிடைக்குதுன்னா அது 12 கிலோ 13 கிலோ கிடைக்கும். ஓகே ஓகே. இது வந்து மொத்தமாகவே 60 நாள் பயிர் தான். இந்த விதையை பொறுத்த வரைக்கும் மண்ணில் மறைஞ்சதும் மறையாதமா இருக்கணும். 3.5 டன்லேருந்து 4.5 டன் புல்லு வரணும் அதில் ஒரு டைமுக்கு. இப்போ இந்த பயிர் வந்து எந்த மாதிரி மண் வளத்தில் கரெக்டாக வரும்? எல்லா மண்ணிலையும் வருதுங்கண்ணே. காய்ஸ், எனக்கு பின்னாடி இருக்கிறது புல் இல்லைங்க, இது ஃபுல்லாகவே பணம் தான். இந்த மாதிரி ஒரு பயிரை நீங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் பால்மரோசான்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரூர் பகுதியில் ஒரு கோட்டைப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கோங்க. இங்கே இருக்க அன்பழகனுங்கிற விவசாயி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இந்த பயிரை கிட்டத்தட்ட நிறைய ஏக்கரில், என்னை சுற்றி பாருங்களேன், நிறைய ஏக்கரில் வந்து இந்த பால்மரோசாவை போட்டு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாருங்க. ஸோ இவர் எவ்வளோ வருஷமாக பண்ணுறாரு, இது எப்படி பண்ணணும், எப்படி பயிர் பண்ணணும், எப்படி ஆயில் எடுக்கணும், யார்கிட்ட அவர் விற்கிறாரு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு அறிமுகம், சின்ன அறிமுகம் படுத்திடுங்க. என்னை பற்றி அறிமுகமா? ஏன்னா நான் இந்த பில்லில் சின்ன வயசுலேருந்தே அனுபவப்பட்டேங்கண்ணே. சரிங்க. ஆச்சா, இப்போ நான் இதை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமா விவசாயத்தில் இருக்கீங்க? இந்த பில்லில் நான் 50 வருஷமா இருக்கிறேங்க. 50 வருஷம். இதுக்கு முன்னாடி வேற பயிர் எது நீங்கள் பண்ணதில்லை? நான் பண்ணேங்கண்ணே, வேற பண்ணேன். அதில் பண்ணதில் வந்து எனக்கு ஒன்றும் லாபகரமாக தெரியல. உணவு பொருள் பண்ணால் எனக்கு இங்கே ஃபாரஸ்ட் பக்கம் நைட்டில் காட்டு பண்ணி வருது, காட்டு இறம வருது, மானுங்கள்லாம் வருது, சில பொருளை அழிச்சிருது. அப்போ அந்த தொந்தரவுனால தான் இதுக்கு வந்தேன். முதல்லங்கய்யா, இப்போ நீங்கள் பயிர் புல்லுன்னு சொன்னீங்களா, இதோட பேர் என்னன்னு சொல்லிடுறீங்களா? இந்த பில்லுக்கு இப்போ பேருக்கு என்ன, பல்மரோசான்னு பில்லு. பல்மரோசா. ஆனால் வந்து பல்மரோசான்றது இங்கிலீஷா தமிழான்னு தெரியல. ஆனால் நாங்கள் பாமரோசான்னு சொல்கிறோம். பாமரோசா. ஓகே. பாமரோசான்னு சொல்கிறோம். இப்போ இந்த பில்லு வச்சு இப்போ இது வந்து எதுக்கு உபயோகப்படுது? இதுலேருந்து என்ன பண்ணுறோம் நம்ம? இதை நான் எனக்கு ஆரம்ப காலத்தில் இது கொண்டாந்து கொடுத்தாங்க. இது ஆயில் ஆக்கினேன், ஆயிலாக பண்ணேன். ஆனால் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் 2003 எர்ணாகுளம் 7 வருஷமாக அங்கே எர்ணாகுளத்தில் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் கொடுத்தா அவர் ஓனர் நல்ல பழக்கம், அவர் இந்த ஆயில் வாங்குறவர், அவர் நிறைய வாசனை இது பண்ணுறாரு. சரி. அதனால ஐயா ஒரு நாள் கேட்டானே, ஏக்கண்ணே, அவர் என்னை விட சின்ன வயசால, என்னக்கண்ணே இந்த எண்ணெய் எதுக்கு தாங்கன்னு பயன்படுத்துறீங்க தெரிய மாட்டேங்குது. ஐயா இதெல்லாம் வாசனை பொருள், இதெல்லாம் சோப் கம்பெனிக்கு போகுது, ரின்னு, ரிக்ஸோனா, லைபாயி அந்த கம்பெனிக்கு போகுது. அப்புறம் இந்த வாசனைக்காக ஸ்வீட்டு கூட போகுதுன்னாங்க. ஸ்வீட். ஆனால் இது சில நேரத்தில் இதில் ஜெனரேட் ஸ்வீட் வாசனை, இந்த ஆயிலே ஸ்வீட் வாசனை தான் அடிக்கணும். அதுதான் ஆயில். இப்போ இது நம்ம இதை பார்க்கும்போது டிஸ்டிலேஷன் பண்ணாலும் சரி, இல்லை எது பண்ணாலும் இது லோ ஸ்டீம் கொடுத்து எடுத்தோம்னா கண்டிப்பாக ஸ்வீட் வாசனை வருது. ஓகேங்க. ஆமாம், நிறைய நாங்கள் சோப்பு இந்த ஷாம்பிள் எல்லாம் பின்னாடி பார்த்துருக்கோம். இன்க்ரீடியண்ட்டில் லெமன் சிட்ரனலான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்து நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இதிலேருந்து தான் அது வர தயாரிக்க ஸ்வீட்டு. பெரிய ஸ்வீட்டு கம்பெனிக்கு வாசனை பக்கவாக கீழேருந்து மேல்மட்டம் வரைக்கும். இதில் வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்களாம். பிரித்து ஜெரேனம் வந்து மெல்ல ஹை குவாலிட்டியான அது இதில். அப்புறம் அவர் சொன்னார், இப்போ நம்ம இது பல்மரோசா வந்து இது மருந்துக்கும் போகுதாங்கண்ணே. மருந்து. இப்போ இந்த ஜெண்டு பாம், ஆமாம், தைலம் ஜெண்டு பாம்லாம் அதெல்லாம் இதில் தான் தயார் பண்ணுறாங்களாம். தலைவலி தைலமான ஐட்டம் பூரா வலி குறையிறது. அது அவங்க சொன்னாங்களே ஒளி. ஆனால் அது உண்மைன்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ எங்களுக்கே இந்த முட்டி வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 1 மில்லி எடுத்து 4 மில்லி தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நாங்களே யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதை முட்டி வலியெல்லாம் போயிடும். இந்த பக்கத்து ஊர்லேருந்து தும்புலேருந்து ஒருத்தர் வருவார், அடிக்கடிக்கு 1 கிலோ வாங்கின்னு போவார். அவர் 4 கிலோ தேங்காய் எண்ணெயில் போட்டு இதை கலந்து அது சின்ன பாட்டிலா பண்ணி, இது ஆயுர்வேதம், இது சித்தா, இந்த தைலத்தை நீங்க பூசினீங்கன்னா கண்டிப்பா வலி, உடம்பு வலி எல்லாம் போயிடும் அப்படின்னு. ஆனா அப்படி போட்டு அவர் கொடுத்து யாருமே இது போடுறதுனால இவ்வளவு தொந்தரவு வந்துச்சுன்னு சொன்னவங்களே இல்லை. நல்லா அடிச்சு. ஏன்னா இது சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பா. இது ஒரு பில் தைலம் தானே. இப்ப நம்ம பண்றது பில்லா எடுத்து அதை எண்ணெயா மாத்தி அதை வந்து வியாபாரிகளுக்கு கொடுத்துறோம். அவங்க எடுத்துன்னு போய் அவங்க என்ன மருந்துக்கு வெளியில் அனுப்புகிறாங்க. நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனிக்கு ஸ்டாலுக்கு போகுது. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம இதை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வருவோம். இப்போ வந்து நான் 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன்னா இதை வந்து நான் பயிர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் எப்படி நிலத்தை தயார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு
தினை நல்லா மண் மழை பெஞ்ச முன்னாடி பதத்துக்கு வந்துடுது, உழவு ஓட்டலான்ற ஒரு ஸ்டேஜ். அது மழை பெஞ்சாலும் இல்லை, கிணத்து தண்ணி இறைச்சாலும் சரி, மண் இன்னைக்கு உழவு ஓட்டுறதுக்கு பதமாக்குதுன்னா 1 ஏக்கராவை எடுத்துக்கலாம். மொதல் 1 ஏக்கரா எடுத்துக்கின்னு டிராக்டர் விட்டு உழுதுறேன், நல்லா 2 உழவு ஓட்டிடுறேன். 2 உழவு ஓட்டினா மண் பதத்துக்கு வந்துடுது. திரும்ப இன்னொரு உழவு லொட்டரோட்டியில் ஓட்டிட்டுனா மண் நைஸ் ஆகிடுது. இப்போ இது 3க்குமே சேர்ந்து உனக்கு என்ன செலவுன்னா 1 ஏக்கராவை 2 மணி இல்லைன்னா 1.5 மணி நேரம் தான் ஆகுது செலவே. மொத்தமே உனக்கு அதை மண் விதத்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்கு 5 மணி நேரம் தான் ஆகுது. 5 மணி நேரம் 5000 தான் செலவாகுது. 5000 முத உங்களுக்கு அந்த மண்ணை இந்த விதத்தோர இதுக்கு கொண்டாந்தாலும் சரி, இல்லை நாற்று விட்டு நடுறதுக்கு கொண்டாந்தாலும் சரி, 1 ஏக்கராவை 5000 செலவு பண்ணி மண்ணை நடுவிக்கும் விதைக்கும் தகுந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறேன்னா, நீ நாற்று விடணும் அப்படின்னு சொன்னால் 15 கிலோ விதை, அது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு 1.5 சென்ட்டோ 1 சென்ட்டோ போதும். எப்படி இப்போ நம்ம நெல் விவசாயம், நெல் அந்த விதையை நம்ம ஆரி நாற்று கம்பு நாற்றுலாம் விடுறோம்ல மண்ணில், அந்த மாதிரி இந்த விதையை தூவி விட்டு மலாரில் இப்படி 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 ரொம்ப ஆழமாக விதை போகாத மாதிரிக்கு பண்ணிட்டு தண்ணி விட்டோம்னா முளைச்சிக்குது. சரி. அது முளைச்சி ஒரு 2 இலை வர்ற வரைக்கும் அந்த ஈரம் வச்சு நேக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வெயிலில் பொறிஞ்சு போகும். இப்போ 1 கிலோ விதை என்ன ரேட் வருது? இன்னைக்கு இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போதெல்லாம் 100 ரூபா 50 ரூபா இருந்துச்சுங்கண்ணே. சரி. இப்போ இந்த 40-50 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு விலை 500 ரூபா. 500 ரூபா. இப்போ நீங்கள் விதை வெளியில் வாங்குறீங்களா, நீங்களே போட்டு எடுத்துக்கிறீங்களா? அதில் நாங்கள் அந்த விதை எனக்கு லக்னோவிலேருந்து அப்போ வந்துச்சு இல்லையா, லக்னோவிலேருந்து எனக்கு கிடைச்சது இந்த 3 கிலோ விதை. ஏன்னா நான் ஒரு இடத்துல ஒருத்தர் 50 ஏக்கரா நிலம் வச்சு அவர்கிட்ட மேனேஜர் வேலை பார்த்தேன். அவரு நிலத்தெல்லாம் வித்துட்டு போயிட்டாரு. வித்துட்டு போகும்போது அவர் தான் லக்னோவிலேருந்து ஜாவாசிரியில் அமைச்சிருந்தாரு. அந்த வகையில் அங்கிருந்து 3 கிலோ அவங்களே தபாலில் ஏதோ பார்சல் அமைச்சு இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை தான் நான் போட்டு பயிரெடுத்தேன். ஆனால் இந்த ரகம் நாட்டு ரகம். அப்ப இதுலயும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இப்பதான் வந்திருக்குது. இப்போ சிம்ரசா, அது என்ன நம்பர் சொல்லி சிம்ரசா கிருஷ்ணான்னு ஒரு ரகம் வந்திருக்குதான். சரி. ஆனா அது தம்பிக்கிட்ட தான், குமார்கிட்ட தான் இருக்குது. ஆனா இப்போ அதுக்கும் இதுக்கும் எனக்கு வித்தியாசம் அவங்க தான் சொல்றாங்க, நான் சொல்ல. தம்பி போட்டிருக்கேன். அது என்ன வருதுன்னா, கொஞ்சம் இப்போ இது ஒரு ஏக்கராவுக்கு 10 கிலோ கிடைக்குதுன்னா அது 12 கிலோ 13 கிலோ கிடைக்குது. அது இலையும் பெருசா இருக்குது. ஆனா அது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இது 3 தண்ணி 4 தண்ணி கட்டாவே அறுவடைக்கு வந்துடும். அது 2 முறை சேர்ந்து தண்ணி பாய்க்கணும். சரி 2 மாசத்துக்கு ஒரு 60 நாள். என்னைக்குன்னா 60 நாள். இது மொத்தமாவே 60 நாள் பயிர் தான். இப்போ நம்ம நடவு பண்ணிட்டோம். நடவு பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்? கலப்படுங்க. இப்போ இந்த 1 ஏக்கரா சொன்னேன் இல்லையா, 5000 செலவு பண்ணிட்டேன்னு. அதுக்கு 1 ஏக்கராக்கு 1 மூட்டை டிஏபி போடணும். அதுக்கு முன்னாடி எருவு போடலையே தெரியாது. உனக்கு அர்ஜென்ட்டா இருந்தா டிஏபி இருக்கிறதுல நல்லா வரும். அந்த உரத்தை நாங்க பரவாயில்ல தூவி விட்டுருவோம். தூவி விட்டு லொட்டரிட்டில கூட ஓட்டிடலாம். அந்த லொட்டரிட்டி ஓட்டுறோம்ல 3வது முறை, அப்ப அந்த டிஏபி ஒரு மூட்டையை போட்டு அந்த லொட்டரிட்டி ஓட்டிடணும். டிஏபி என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? அது 1400 ரூபா வருதுங்க இன்னைக்கு ரேட்டு 1400. அது நாங்கள் வாங்குற காலத்தில் 500 600 அப்படி படிப்படியா இந்த 30-40 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 1500 ரூபாயில தொழு உரம் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். தொழு உரம் எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு நல்லது. இப்போ அதை விதையாவே தூவிடுற. இப்போ விதையா தூவினா அந்த 1 ஏக்கராவுக்கு 35 கிலோ விதை வேணும். அந்த விதையை அப்படியே தூவிட்டு நைஸா தூவிட்டு இந்த சின்ன மலாறு, இந்த முள்ளு மலா இருக்குதுல்ல, அதை வச்சு கையிலேயே லேசா இழுத்தோம்னா இந்த விதை முளைக்கிறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்ன தெரியுமாங்கண்ணே? உள்ள போயிடக்கூடாது. இப்போ விதையை தூவிட்டுமே லொட்டரி அடிச்சுட்டா இது நல்லா முளைஞ்சி வந்துடுன்னா முளைக்காது. இந்த விதையை பொறுத்த வரைக்கும் மண்ணுல மறைஞ்சதும் மறையாதமா இருக்கணும். மண்ணில் மறைஞ்சிச்சுப்பா, இல்லைன்னா மறையலப்பா. மறையலனாலும் முளைச்சிக்கும், மறைஞ்சாலும் முளைச்சிக்கும். ஆனால் சும்மா அப்படி மேலே போய் 4 மணி தான் உட்காந்துக்கணும். இந்த பயிரை அறுவடை பண்ணுறோம்ல, இப்போ 60 நாள் கழிச்சு அறுவடை பண்ணிடுறோம். பண்ணிட்டு மறுபடியும் இதுலேயே வளர்ப்பீங்களா இல்லை? ஆமாங்கண்ணே, வருங்களா? அறுத்துட்டோம், மொட்டையை அறுத்துட்டோன்னு வச்சுக்கோ. அறுத்துட்டு உடனே மறுபடியும் தண்ணி உள்ளே போயிடணும். இந்த மாதிரி எத்தனை டைம் பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 6 முறை தயார் பண்ணணும். 6 முறை 60 நாள்லேயே வந்துடுதா? முதல் வருஷம் மட்டும்தான் உனக்கு 1 மாதம் சேர்த்து எடுத்துக்கும். 4 மாதம். மறுபடியும் அதுல இருந்து ஒரு கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா 60 நாள் 6 கட்டிங் பண்ணியே ஆகணும். சாதாரண ரொம்ப கம்மி 10 கிலோ வரணும். 10 கிலோ எடுக்கணும். 60 கிலோ வந்துருது 6 அறுப்புக்கு உனக்கு. 60 கிலோ இப்போ இன்னைக்கெல்லாம் என்னங்கண்ணா 4500 ரூபானா என்னங்கண்ணா 60 கிலோ இன்னைக்கு மார்க்கெட் விலைக்கு 4500 ரூபா அப்படின்னா 2,70,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இதுல
2 லட்சத்தி எவ்வளோ வச்சுக்கண்ணே? 70,000 2,70,000 ரூபா. உனக்கு நான் செலவு சொல்கிறேன் பாரு, சொல்லுங்க. ஒவ்வொரு முறைக்கும் செலவு சொல்கிறேன் பாரு. உழுதுறதுக்கு 5,000 ரூபா, ஒரு மூட்டை உரம் வந்து 1,500 வச்சுக்கோ, 6,500 ரூபா. இந்த லேபர் சார்ஜ் வந்து 2 பேர்த்துக்கு 4 பொம்பளைங்களை விட்டாவே தூக்கிடுவாங்க இந்த விதையை. 4 பொம்பளைங்களுக்கே 1,000 ரூபா வச்சுக்கோ அரை நேரத்துக்கு. அப்படின்னா 6,500 7,500 ரூபா. விதை வந்து நீ வந்து உழுதுட்ட இந்த விதையை இல்லை, இந்த விதை வந்து விதையா தூவுறதா இருந்தால் 35 கிலோ விதை தேவைப்படுது. ஓகே. அப்போ 35 கிலோ விதை என்ன ரேட் ஆகுது இன்னைக்கு? 4,500 ரூபா. அப்படின்னா 35 4,000 இரு 1,57,500 விதை. இன்னைக்கு விலைக்கு தான் அது ரேட்டு விதை, அதனால அதுதான் விலை. ஏன்னா இன்னைக்கு ஆயில் விற்குது, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. 500 ரூபா விதை கொடுத்தா தப்பு இல்லை. ஏன்னா அவன் 4,500 ரூபா ரேட்டை வச்சு தான் விலையை நிர்ணயம் பண்றான். 450 ரூபா ஒரு கிலோ விதை, 450 ரூபானா என்ன, ஒரு கிலோ 4,500 ரூபா. ஓகே ஓகே ஓகே. அதான் மென்ஷன். இப்போ நம்ம எச்சா போட்டுக்கணும், அது விட்டு பரவாயில்ல. அது சில நேரத்தில் கிடைக்கும் கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தில் 450 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கிடைக்காத நேரத்தில் இப்போ நான் 500 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் சரவணுக்கே விதை. ஆமா, இப்போ 500 ரூபா தான் கொடுத்தேன். 500 ரூபானா 17,500 ரூபாய் வருது 35 கிலோ. நாற்று விட்டா இவ்வளோ ரேட்டு, நம்ம விதையா தூவணும்னா அந்த ரேட்டு. அது எவ்வளோக்குன்னு வந்துருச்சு இந்த பணம், விதை பணம்? இது 500 கிலோ 500 ரேட்ல 35 கிலோ 17,500. 17,500 இந்த 7,500 ரூபாய் சேர்த்துக்கினா நம்ம இந்த உழவு ஓட்டின செலவு, விதை தூவன செலவு, அந்த ஆள் கூலி எல்லாம் சேர்த்து 25,000 ஆயிடுச்சு. இப்போ 25,000 முடிஞ்சிருச்சுன்னா அந்த விதையை தூக்கிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ அதுக்குள்ள போறது தண்ணி தான் போகணும். ஓகே ஓகே. அது ஒரு ஆள் தண்ணி பாய்க்கிற, அது நம்ம விவசாயி என்னுடைய வேலை தண்ணி பாய்க்கிற வேலை தானே. தண்ணி 1 ஏக்கரா மட்டும் 1 ஏக்கராவுடைய இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். தண்ணி பாய்ச்சிற 4 பக்கம் பாய்ஞ்சிருச்சு விதை. இனி அது முளைச்சி வர்ற வரைக்குமே நீ தண்ணி தான் கட்டணும். ஆனால் 1 மாதம் சேர்த்து எடுத்துக்கோ. அறுவடை பண்ணதுலேருந்து 60 நாள், இன்னும் ஒரு 30 நாள் சேர்த்துனா 90 நாள் நாற்றுலேருந்து உனக்கு அந்த 1 மாதம் மட்டும். அப்போ 60 நாள் அறுவடைக்கு வந்துடும். அறுவடை செலவு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணிக்கு 1 ஏக்கராவுக்கு மிஷினில் இப்போ இருக்கிறாங்கல்ல 2.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இல்லை 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு 3,000 ரூபா ஆகுது. அந்த 25 3 சேர்த்துக்கோ, 28 ஆயிடுச்சு. 28,000. அடுத்து டிராக்டர் உள்ள போகுது, அதை ஏற்றின வரத்துக்கு டிராக்டர் வாடகை. இப்போ பைலர் இப்போ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டரில் பைலர் எப்பயுமே ஒரு 3 கிலோமீட்டருக்குலாம் இருக்கணும் பில்லு எடுத்துன்னு வரதுக்கு. டிராக்டர் வாடகை 500 ரூபா, ஏற்றுற கூலி 500 ரூபா. 500 ரூபாய்க்கு கொஞ்சம் எச்சாகும். ஏன்னா 3-4 பேர் ஏற்றணும். அந்த கூட்டி போடுறதுக்கு 1 ஏக்கராவுக்கு 2 பொம்பளைங்க அதை கூட்டி குட்டமாக போட்டுருவாங்க. மேலே ஒரு ஆள் நின்று கீழே ஒரு ஆள் எடுத்து போட்டாருன்னா அவங்களுக்கு 1000 ரூபா. ஒரு 1,500 ரூபா அதுக்குன்னு. டிராக்டரோட 2,000 ரூபா. இப்போ இந்த தோட்டத்துலேருந்து இந்த பைலருக்கு வரதுக்கு வந்துருச்சா. இந்த இதில் வந்து 2 டிராக்டர் ஃபுல்லாக வரும். அப்போ 3 1000 ரூபாய் ஆச்சு இந்த வரத்துக்கு. அந்த 28,000 இது 3 இந்த 31,000 வந்துருச்சா. இது 31,000. இவங்களுக்கு வந்து 3 பைலர் படிச்சு கொடுப்பாங்க அந்த 1 ஏக்கரா பிள்ளை. இவங்களுக்கு வந்து 6,000 ரூபாய். 6,000 ரூபாய். ஆனா இவங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்கணும். நம்ம எனது பில்லுன்னு வச்சுக்க, ஒரு ஆள் கொடுக்கணும். அவருக்கு ஒரு 500 ரூபாய் கூட 3 பைலருக்கு 1,500 ரூபா. 1,500 ரூபா. அது 3 பைலருக்கு 6,000 7,500 ரூபா. 7,500 நம்ம இந்த பணம் 38,500 கண்ணே 40,000 ரூபா எடுத்துக்கணும் உனக்கு. இன்னைக்கு நீ இதை பண்ணீங்கன்னா ஒரு ஏக்கராவை நீ நல்ல முறையில் கொண்டு வரதுக்கு 40,000 ரூபாய் எடுத்து. இப்போ வந்து ஒரு டைம் நம்ம அறுவடை பண்ணுறோம்ல, ஒரு டைம் அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம அறுவடை எடுக்கிறோம் பில்லு? அதாங்கண்ணே, அது வந்து உனக்கு 3.5 டன்லேருந்து 4.5 டன் புல்லு வரணும். அதில் ஒரு டைமுக்கு மொதல் அறுப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் மொதல் அறுப்பு கம்மியாக வரும். ஒரு 3 டன் 2 டன் வரும். அப்புறம் அப்படியே கூடிக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு கூடிக்கும் வந்துனே இருக்கும். மறுபடியும் அந்த 1 வருஷத்துல மறுபடியும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏஜ் ஆகுது இல்லை, என்னதான் நம்ம தீனி கொடுத்தா கூட. ஆனால் இதை மறுபடியும் அதை அழிச்சிட்டு மறுபடியும் புது உழவு ஓட்டி மறுபடியும் அதே மாதிரி அதை தூவி அப்போதான் இது பண்ணோம். ஆனால் இடையில ஒன்று என்னன்னு உனக்கு தொழு உரம் கிடைச்சதுன்னா, இப்போ ஒரு 6 மாசமா 3 கட்டிங் பண்ணிட்டேன். 3 அறுவடை முடிஞ்சிருச்சு. ஒரு டிராக்டர்காரங்கிட்ட எருவுகாரங்கிட்ட சொன்னோம்னா அவர் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு ஏக்கராவுக்கு 2 நடை கொண்டாந்து உள்ளே இறக்கலாம். டிராக்டர் போனால் ஒன்றாகாது, சாகாது. கொட்டிட்டு அந்த இடத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு விடக்கூடாது. அப்பயே ஆளுங்க விட்டு வாங்கி இறச்சிடு. ஏன்னா அந்த ஒரு வட்டம் செத்து போயிடும்ல. ஆமாம், கண்டிப்பாக
அதனால தான் அதெல்லாம் ஹீட்டில் செத்து போயிடும். அதை வாங்கி இறச்சி விட்டோம்னா இறச்சி விட்டு நீ பழையபடியே எப்படி பண்ணுவேன். ஆனால் உனக்கு என்னென்ன குறையுது தெரியுமா? அந்த விதைப்பணம் குறைஞ்சி போச்சா? ஆமாம் கண்டிப்பாக குறைஞ்சிச்சிங்க. அந்த விதைப்பணம் மட்டும் குறைஞ்சிரும். அப்புறம் விதை தூரவங்க லேபர் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ உனக்கு என்ன அறுவடை செலவு மட்டும்தான். மொதல் 40,000 ரூபா. ரெண்டாவது வண்டி அறுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு 3000, டிராக்டருக்கு அதான் ஒரு 2000 என்னமோ போட்டோன்னு நினைக்கிறேன். 2 டிராக்டருக்கு 4000, அது ஒரு 3000, 7000. ஒரு செலவே அப்படி இப்படின்னு ஒரு 10,000 ரூபா தாங்க ஆகுது. 10,000 ரூபாய். ரெண்டாவது முறை ஒவ்வொரு கட்டிங்க்கும் உனக்கு 10,000 தான் செலவு வரும். மற்றபடி மற்றது பூரா உனக்கு அதே 40 கிலோ உனக்கு 3 ஏக்கராவுக்கும் அந்த 1 ஏக்கராவுக்கு எவ்வளோ வருது? 10 கிலோ ஜாஸ்தி வருங்க. ஜாஸ்தி 12 கிலோ வரும். 15 கிலோ 20 கிலோ சாதனை பண்ணிக்கிறாங்க. அடேங்கப்பா. இல்லை நான் ரொம்ப குறைஞ்சது 10 கிலோ சாதாரண 10 கிலோ. இப்போ திண்டிவனத்தில் ஒருத்தர் 20 கிலோ நான் எடுக்கிறையா அப்படின்றாரு. ஒரு விவசாயி 20 கிலோ நான் எடுக்கிறையா அப்படின்றாரு. அது எங்கே பக்கத்தில் ஆட்டு பண்ணை இருக்க மாட்டேங்குது. அந்த பண்ணையிலேருந்து எருவு வாங்கி கொடுக்குறாரு. கோழி எருவு பண்ண போடலாம். ஆனால் கோழி எருவு கொஞ்சம் சூடு. எப்படி மக்களும் உரம் போட்டால் தான் இதுக்கு பரவாயில்ல. எந்த உரம் போட்டாலும் மழை காலத்தில் கொடுத்துக்கணும். எருவு எல்லாம் மழை காலத்தில் தான். எப்படி பார்த்தாலும் உனக்கு 4 அறுவடை உனக்கு மழையில் கிடச்சிருக்கண்ணே. கண்டிப்பாக. ஆமாம் மழை தண்ணி 2 அறுவடை தான் நீ தண்ணி பாய்க்கணும். இப்போ எங்களுக்கு பாரு இப்போ இந்த அறுவடை கொஞ்சம் தண்ணி பாய்க்கிற சிரமமா. இதுலேயே ஒரு 10 நாளைக்கு ஒரு நல்ல மழை பெஞ்சு எங்களுக்கு. அப்புறம் இனிமேல் மழை காலம் தான். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அந்த மோட்டர் பக்கமே போக மாட்டோம். அதுக்கு சும்மா ஒரு அறுவடைக்கு ஒரு மூட்டை யூரியா, ஒரு மூட்டை டிஏபி, அவ்வளோதான். இதை போட்டு இறச்சி விட்டுட்டு அப்புறம் இதில் களை வருங்கண்ணே. உள்ள களை வரணும் இல்லையா? அது நம்ம களை போடுக்க தேவையில்லைங்கண்ணே. இப்போ இந்த களைக்கொல்லி வந்துடுச்சு, அதை அடிச்சு விட்டுக்கலாம். இந்த 240 மெட்ரிக்காவும் 2 மிஸ் பண்ணி ஒரு ஏக்கராவுக்கும் இவ்வளோன்னு கணக்குறது. சரி. இப்போ இந்த பயிர் வந்து எந்த மாதிரி மண் வளத்தில் கரெக்டாக வரும்? எல்லா மண்ணிலையும் வருதுங்கண்ணே. களிமண்லையும் வருது, செம்மண்லையும் வருது, மணங்கால்லையும் வருது. இன்னொன்று சொல்கிறேங்க, இப்போ கலர் மண்ணில் இருக்குது. அது எப்போ பார்த்தாலும் மண்ணு வெறும் கலராக இருக்கும். ஆனால் அதில் தான் வராது. பில்லு எந்த இடத்துல மாதிரி மாடு மிக்கிற பில்லு, அந்த கலர் மண்ணிலையும் பில்லு முளைக்கிற கலர் மண்ணுக்குது. சரி. அந்த பில்லு முளைக்கிற கலர் மண் இருந்துச்சுன்னா இந்த பில்லு வருது. ஆயிலுக்கு கூட வருது. அந்த கலர் மண்ணில் உப்புக்கிறதுனால ஆயிலுக்கு கூட வருது. இப்போ நம்ம ஆயில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் இப்போ உணர்த்தி மறுபடியும் எரிபொருள் நீங்களே அடுப்புக்கு அப்படியே எரிபொருள். நாம இல்லைன்னா விறகு வாங்கி போட்டு எரி விட முடியாது இல்லையா? கண்டிப்பா எடுத்து கொண்டு போய் கொட்டுவோம். நம்மளுக்கு 10 பால் மாடுக்குது. அந்த இடத்துல ஒரு கல்ல போட்டு ஒரு கம்பி அடிச்சு மாட்டை கட்டிடுவோம். அது பாட்டுன்னு தின்னுனே இருக்கும். தண்ணி மட்டும் தான் கரப்போம். தீவனம் வச்சு பால் கறந்துக்குவோம். 10 மாட்டுல பாலும் நமக்கு கிடைச்சிடுது. ஆச்சா நமக்கும் பால் ஆயிடுது. இதை தின்னு போட்ட சாணியை நமக்கு சாணி சேரணும் இல்லையா? சாணி இருந்தா தானே நிலத்துக்கு உரம் வரும். இந்த பாரு அது பாரு கொண்டு போய் வாரி கொட்டுறாரு, மக்கிக்குது. அப்புறம் மக்கின பின்னாடி அதை டிராக்டர்ல வாரி போய் நிலத்தை கொட்ட வேண்டியது. இப்போ இந்த எப்படி நீங்க ஆயில் பிரிச்சு எடுக்கிறீங்க, அதை பத்தி சொல்றீங்களா? இந்த பில்லை எடுத்துன்னு வந்துட்டியா? பைலர்ல போட்ட. பைலர்ல போட்டதுல இருந்து நீ என்ன பண்றேன்? நெருப்பு தள்ளுறோம். நெருப்பு தள்ளி வேவடிக்கிறோம். அது ஆவி மூலியமா போய் தொட்டில இறங்கி பைப் மூலியமா திருப்பினும் ஒரு இதுக்கு போகுது. அந்த தொட்டிக்கு செப்பரேட்டர் கேனுக்கு போகுது. அதெல்லாம் தண்ணி மட்டும் கீழே போயிடுது, ஆயில் மேல நின்றுக்குது. அப்படி இருக்குது. ஆமா, மறுபடியும் அந்த ஆயில் எப்படி பிடிக்கிற? அப்படி அடிச்சப்போ துணி அடிச்சோம்னா அந்த தண்ணி வெளியே போற தண்ணி அடிச்சோம்னா அந்த ஆயில் மேல தூக்கி கொடுக்குது. தூக்கி விட்டோன்னே பக்கெட்ல ஆயில் பிடிச்சிக்கிறோம் பக்கெட்ல. இப்ப இந்த விவசாயம் பண்றது உங்களுக்கு லாபகரமா இருக்கா? ஆமாங்கண்ணே. இன்னைக்கு 1 கிலோ நான் அன்னைக்கு 500 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்தேன். எல்லா இடத்துலயும் 500 ரூபா தான் போகுது. ஆனா அன்னைக்கு 500 ரூபா போதுமான படம். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன. இப்ப இன்னைக்கு 10. இன்னைக்கு 4500 ரூபாய் விற்குது இல்ல? எத்தனை மடங்கு விலை ஏறி இருக்குது. இப்ப போறாதா? இப்போ இன்னைக்கு 4500 ரூபாய் தான். வெளி மாநிலத்துக்காரன் எவ்வளவு விலைக்கு வாங்குவான்? அதிக விலை கொடுத்து வாங்குவான்ல. கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் 10-15,000 ரூபாய் கிலோ இருக்குங்கண்ணே. சரிங்க, இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட நேரத்தையும் ஒதுக்கி இந்த விவசாயத்தை பற்றி டாப் டு பாட்டம் எங்களுக்கு சொன்னதுக்கு, எங்கள் நேயர்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி.